பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துட்டா முதலில் ஓடி உதவி செய்யக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க. அப்படி உங்களோட உதவியை பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்துல உங்களை உதாசீனப்படுத்தினாலுமே அதை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டீங்க. மேலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட உதவி செய்வீங்க. இப்படிப்பட்டவங்க தான், இவ்வளவு சிறப்பான குணம் கொண்டவங்க தான் இந்த மீனராசியை சேர்ந்த நீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி அமையும், மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா செயல்பட்டால் நன்மைகள் பலவும் நீங்க பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான விளக்கங்களையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனம் ராசி அப்படின்னு சொன்னாலே 12 ராசிகளையுமே நிறைவா வரக்கூடியது. குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது. தூய்மையும் வாய்மையும் மிக்க ஒரு நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கும். மீன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுமே பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்து வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் நீங்க பெற முடியும். உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால நீங்க கேட்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுமே உடனுக்குடன் செயல்படுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனாலதான் மீனராசியை சேர்ந்த நீங்க வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வழிபாடா பார்க்கப்படுது. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த குருவின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் நாங்க செஞ்சுக்கிறோம். இந்த மீனம் ராசி 12 ராசிகளையுமே கடைசி ராசியா வரக்கூடியது. குரு பகவானின் காரகத்துவம் முழுமையா இருக்கக்கூடிய ராசி இது. உங்ககிட்ட தூய்மையும் வாய்மையும் இருக்கும். ரொம்பவே நல்ல மனிதர்களா நீங்க இருப்பீங்க. மீனராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பலம் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க ரொம்பவுமே நல்லவங்களா இருக்கிறது தாங்க. அதன் பிறகு பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுவுமே நீங்க ரொம்பவுமே நல்லவங்களா இருக்கிறது தான். உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த சரி இருக்கட்டும் மற்றவங்களுக்காக தானே அப்படின்னு விட்டு கொடுத்து நிறைய விஷயத்த இழந்திருப்பீங்க. இருந்தாலுமே இது நாள் வரைக்கும் அதை நினைச்சு பெருசா வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை தனித்து நின்று போராடக்கூடிய ஆற்றல் இந்த மீன ராசிக்கு இருக்கும். எப்பொழுதுமே எல்லோருக்குமே எந்த விதத்திலையுமே நம்மளால ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க. சொல்லோ செயலோ யாரையுமே எந்த விதத்திலையுமே பாதிக்காத வகையில தான் உங்களோட நடத்தியே இருக்கும். அதனாலதான் பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்கள் எல்லோராலையுமே போற்றப்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்களை பார்த்துதான் மற்றவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாகவும் திகழ்வீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வந்திருக்கும் கஷ்டங்கள் தீர ஜாதக ரீதியான ஆலோசனை ரொம்பவுமே நல்லதா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில கணிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல தெரியுற அனைத்து பிரச்சனைகளையுமே தீர அவங்க எளிய முறையில அதற்கான உரிய வழிபாடுகளுமே சொல்றாங்க. இதை நீங்க கட்டாயம் பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் உங்களை விட்டு தீர்ந்துடும். சரி வாங்க, நம்ம இப்போ உங்களுக்கான கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமையும், அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நாம இப்ப பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில சுக்கிரன் பகவான் இருக்காரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் இருக்காரு மற்றும் அவரோட புதன் பகவானுமே இணைந்திருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா குரு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சைன போகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும். இந்த கிரகநிலை மாற்றங்கள் வேறுபடும் பொழுதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமை உண்டாகும். அந்த வகையில கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு போறாரு. 14ஆம் தேதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறாரு. 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு. இதன் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து சேரும் அப்படிங்கறதான் இப்போ நாம பார்க்க போறோம். உங்களுக்கு தன்னை விட மற்றவங்க நலனுக்காக உழைக்கக்கூடியவங்க தான் இந்த மீனம் ராசி. இந்த எண்ணம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும்.
இப்படிப்பட்ட உங்களுக்கு யார் சொல்லியுமே சிந்தனை செய்து செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் உண்டாக போகுது. நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்கவும் போறீங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த பணம் இப்பொழுது உங்களோட கை வந்து சேரும். நண்பர்களால் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் அதிகரிக்கும். சுக்கிரனின் சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு வரும். தேடி போனாலும் தானாகவே வந்து சேரும் பல விஷயங்கள், பல நன்மைகள். உங்களுடைய அறிவுத்திறனுமே இப்பொழுது அதிகரித்து காணப்படும். நெருக்கமானவங்க கூட இனிமையா பேசி உங்களோட பொழுதை நீங்க கழிக்க போறீங்க. மன தைரியம் அதிகரிக்கும். சிறப்பா ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்பட போறீங்க. இதன் மூலம் மக்களிடையில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரம் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உங்களுடைய உத்தியோகத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் வரும். அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் சிறப்பாக நீங்க பணிபுரிந்து உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கெல்லாம் புதிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு கூட கிடைக்கலாம். பணியில நீங்க கொஞ்சம் சிறப்பாக செயலாற்றுனீங்கன்னா அதற்கான பாராட்டு வெகு விரைவில் நீங்க அடைய முடியும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். சந்தோஷம் அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யுன்யம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளோட கல்வியில கூடுதலா கவனம் செலுத்துங்க. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்க நகை சேரும் ஒரு காலகட்டமா அமையும். பெண்களுக்குமே ரொம்ப நாளா நீங்க செய்ய நினைச்ச ஒரு காரியத்தை இப்போ ரொம்பவுமே சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. இதன் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் அனைத்தும் நீங்கிடும். உங்களுக்கு பக்கபலமா ஒருத்தவங்களோட உதவி கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆதரவு உண்டாகும். உங்களுடைய சாதுரியமான பேச்சால ஆதாயம் பலவும் உங்களை வந்து சேரும். மேலும் பண வரத்து அதிகரிக்கும். காரிய தடைகள் நீங்கும். செல்வ நிலை செழித்து வளரும். செல்வாக்கு உயர்ந்து வளரும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படிங்கிறது பல வகையிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. இது நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த மாதத்தின் பலன்களும் இருக்கு. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமையும். நெருக்கமானவங்க உங்களுக்கு சரியான நேரத்துல உதவியா இருப்பாங்க. முன்பின் யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. இதனால வீண் மனசாபங்கள் ஏற்படும். அதனால நீங்க கவனமா இருக்கணும். எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு செயலாற்றினால் நன்மைகள் பலவும் வந்து சேரும். வழக்கத்தை விடவே இப்ப கொஞ்சம் செலவுகளுமே அதிகரிச்சுதான் இருக்கும். ஆனாலும் செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக கூட இருக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு நண்பர்களிடம் கவனமா பேசும்போது இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களா இருந்தா ரொம்பவுமே கவனமா இருக்கணும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்துல சரக்குகள் அனுப்பும் பொழுது நீங்க கவனமா செயல்படணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதால் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட உத்தியோகத்தில் அமையும். அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. தேவையற்ற மன சஞ்சலம் வரலாம். அதனால எந்த ஒரு வேலையை பத்தியுமே அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது. திடீர் பண தேவை உண்டாகலாம். சேமிக்க தொடங்குறது ரொம்பவுமே நல்லது. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியா தொழில் வியாபாரம் இருக்கும். தொழில் தொடர்பான விவகாரத்துல வீண் இடையூறுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தாமதம் இனி நடக்காது. மேலும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்களை பெறுவதற்கும் பாதகமான விளைவுகளிலிருந்து நீங்க தப்பிக்கவும் பரிகாரமா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், மனோபலம் அதிகரிக்க இந்த வழிபாடு உறுதுணையா இருக்கும். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் ஓம் ஸ்ரீ அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற பதிவை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்கு
இந்த அதிர்ஷ்டக்கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள், வியாழன், வெள்ளி இந்த 3 தினங்களுமே அதிர்ஷ்டக்கிழமைகளா அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் 11, 12 இந்த 2 தினங்களுமே மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகள் பலவும் நீங்க பெற முடியும். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்கள் மீனராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.